ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரசட்டஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓ 3.0 பற்றின புதிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க. எப்போ லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற தகவல்களும் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்கள் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிற புதிய பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஐடி என்ஹான்ஸ்டாக லான்ச் பண்ண போகிறாங்கங்க. அதுவும் ஜூன் மாதம் மிட்லேயே வரப்போகுது அப்படிங்கிற தகவல்களுமே வெளியாயிருக்கு. இந்த ஒரு தகவல் பற்றி யூனியன் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் மன்சுக் மாண்டியா அவர்கள் போன மாதம் நடந்த ப்ரெஸ் மீட்லையும் சொல்லியிருந்தாருங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் கிளைம் செட்டில்மெண்ட்டில் இருந்து டிஜிட்டலாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுல இருந்து ஏடிஎம் பேஸ்டு வித்ட்ரால் பண்ணுற வரைக்கும் நிறைய புதிய புதிய ஃபியூச்சர்ஸ் வந்திருக்குங்க. என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற விவரங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, பிஎஃப் வித்ட்ராவல் ப்ராசஸை ரொம்பவே ஈஸி அண்டு ஃபாஸ்டராக கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய கிளைம்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கிளைம் செட்டில் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நடந்துகிட்ருக்கு. இதனால் மேனுவல் ஒர்க்ஸ் எதுவுமே இல்லாதனால சீக்கிரமாகவும் டிலே இல்லாமல் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வித்ட்ராவல் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி ஏடிஎம்லேயே உங்களுடைய ஒன்ஸ் கிளைம் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ராவல் ஏடிஎம்லேருந்தே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கரெக்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இபிஎஃப்லையோ யூஎன்ஐயோ கரெக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா, ஏற்கனவே இப்போ ஆன்லைன் நிறைய சர்வீசஸ் இருக்குது. இனிமே அதை என்ஹான்ஸ் பண்ணி நிறைய சர்வீசஸ் ஆன்லைன்லேயே கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்கங்க. இதன் மூலமாக ஃபார்ம் ஃபில் பண்ணணும், நேரில் தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அலைச்சல் எல்லாமே தவிர்க்கப்படுதுங்க. நெக்ஸ்ட்டு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இருக்குங்க. அதை இபிஎஃப்ஓ கூட இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அடல் பென்ஷன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் பீமா யோஜனா, இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு பயனுள்ள ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது கூட லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக அன்ஆர்கனைஸ்டு இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கிறவங்க கூட இதன் மூலம் பெனிஃபிட்ஸும் அடைய முடியும். அடுத்தது எல்லாத்துக்குமே இபிஎஃப்ஓவில் இப்போ ஓடிபி பேஸ்டு வெரிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்ததெல்லாம் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ரொம்பவே சிம்பிளாக உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கிறதோ இல்லை யூபிஎஃப்ல லிங்க் ஆகிருக்கோ ஓடிபி மட்டும் ஒரு வெரிஃபிகேஷனை வச்சு உங்களுடைய மேக்ஸிமம் ஆன்லைன் ரிக்வஸ்ட் எல்லாத்தையும் அப்ரூவல் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் சிபிபிஎஸ் மூலமாக வந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எல்லா பென்ஷனருக்கும் பணம் வந்துட்டுருக்குங்க. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் அவங்க பணத்தை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். எந்த பிரான்ச்சில் இருந்து வேணாலும் பணம் வித்ட்ராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்திருக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் சர்வீஸை அணுக முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐயோட ஹெல்த் சர்வீசஸும் இபிஎஃப்ஓ கூட டைப் பண்ண போகிறாங்கங்க. அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு வரப்போகுது. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். கவர்மெண்ட், ப்ரைவேட், சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆயுஷ்மான் பாரத் யோசனா மூலமாக இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே அதுலேயும் கவர் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 கோடி மக்களுக்கு ஒரு பயனடைவாங்க. கிட்டத்தட்ட 165 ஹாஸ்பிட்டல்ஸ் அவைல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இபிஎஃப்ஓ இப்போ கொண்டு வந்திருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் மற்றும் இபிஎஃப்ஓ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.